நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நேற்று சேலத்தில் தமிழ்நாடுடைய ஜவுளித்துறை அமைச்சர் பாலாஜி என்பவர்கிட்ட பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி பக்கத்தில் ஒதியத்தூர் அப்படிங்கிற இடத்துல அம்பேத்கர் சிலை அமைப்பது தொடர்பாக இருதரப்புக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இந்த இருதரப்பு பிரச்சனையை பேசி தாவேக அரசால் தீர்க்க முடியாதா என்று சீமான் கேட்டிருக்காரு. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீமானா யார்? அது எம்பி எம்எல்ஏ யாராவது இருந்தால் நான் பதில் சொல்கிறேன், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த கேள்விக்கு பதில் மூலமாக பாலாஜி என்பவர் அதன் சீமானை இழிவுபடுத்துகிறாரா இல்லை கேட்ட கேள்வியான அம்பேத்கரை இழிவுபடுத்துகிறாரா? கேள்வி அம்பேத்கரை பற்றி, அம்பேத்கருடைய சிலையை வைக்கணுமா வேண்டாமா, அது சீமான் கேட்டா என்ன, சாகுல் அமீது கேட்டா என்ன, சஃபீர் கேட்டா என்ன, மாரியப்பன் கேட்டா என்ன, யாரோ கேட்டா என்ன, எம்பி எம்எல்ஏ தான் நீங்க நோட்டோ அப்படின்னு பல பேர் நீங்க கேட்டிருக்காங்க. எம்பியும் எம்எல்ஏவும் கேட்டா மட்டும் தான் நான் பதில் சொல்லுவேன். சீமான் எனக்கு யாருன்னே தெரியாது. சரி, ஈரோடு கிழக்கு தொகுதியில் புற்றுநோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, காவிரியார் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, பல்வேறு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்குது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு நீங்கள் தான் எம்எல்ஏ இருக்கீங்க. இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் உங்களை கேள்வி கேட்கணும்னா எம்எல்ஏவும் அமைச்சரும் எம்பியும் தான் கேள்வி கேட்கணும்னா பொதுமக்கள் கேள்வி கேட்கக்கூடாதா? நீங்கள் தானே எம்எல்ஏ, நீங்கள் தானே அமைச்சர். இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிரச்சனைங்க. ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேள்வி கேட்கக்கூடாது. உங்கள்கிட்ட 234 எம்எல்ஏல யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கணும், 36 அமைச்சரில் யாராவது ஒருத்தர் தான் கேள்வி கேட்கணும், 40 எம்பிக்களில் யாராவது ஒருத்தர் உங்களை கேள்வி கேட்கணும். இல்லை இந்தியாவுடைய மத்திய அமைச்சர்கள், இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர்கள், பிரதமர்கள், ஜனாதிபதிகள் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். 2 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் யாருங்க? விஜய் பாலாஜி 2 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் யாரு? சீமான் யாருன்னே தெரியாது. சீமான் யாருன்னே தெரியாம தான் உங்களுடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற உடனே ஐயா ஸ்டாலின் வீட்டுக்கு போயிட்டு நேராக அண்ணன் சீமான் வீட்டுக்கு போனாரா? சீமான் வீட்டுக்கு போகும்போது தெரியலையா சீமான் யாரு அப்படின்னு? சீமான் யாருன்னே கூட தெரியாம தான் நீ தமிழ்நாட்டு அரசியல் இருக்குன்னா நீ எவ்வளவு பெரிய தத்தி அப்படின்னு தெரிய வருது. விஜய் பாலாஜிக்கு சீமானை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா மண்ணை நேசிக்கிறவன், மொழியை நேசிக்கிறவன், தமிழ் இனத்தை நேசிக்கிறவன், தமிழ் மொழியை நேசிக்கிறவன், காடுகளை நேசிக்கிறவன், கனிம வளங்களை காக்க துடிக்கிறவன், இயற்கை வளங்களை காக்க துடிக்கிறவன், ஆற்று மணல் கொள்ளைய, கனிம வள கொள்ளைய, ஊழல் லஞ்சத்தை எதிர்க்கிறவனுக்கு என்ன சீமானை பிடிக்கும். உங்களுக்கு எப்படி சீமானை பிடிக்கும்? உங்களுக்கு யாரை பிடிக்கும்? வேட்டை ரவியை பிடிக்கும், காவலன் கார்த்திகை பிடிக்கும். வேட்டை ரவி, காவலன் கார்த்திகை யாருன்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டிய உங்களுக்கு என்ன? உங்களுக்கு உனக்கு நீ யார் முதல்ல? நீ அவ்வளோ பெரிய ஆளா? நீ அவ்வளோ பெரிய ஆளான்னு கேட்குற. சீமான தெரியாது அப்படின்னு சொல்லிட்டா உனக்கு ஆணவம், உன் திமிரு. தம்பி, குருட்டு அதிர்ஷ்டத்தில் மக்கள் மாயலிசிக்கு ஓட்டு போட்டான். நீ போராடி மக்களுக்காக நட்பெயர் எடுத்து உனக்கு ஓட்டு போட்டாலும் கிழக்கு தொகுதியில் எத்தனை பேருக்கு உனக்கு தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? பிளாக் டிக்கெட் வித்த பாலாஜின்னு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? இந்த நேதாஜி மார்க்கெட்டில் போய் கந்து வட்டி வசூல் பண்ணுற பாலாஜின்னு தெரியும், கட்ட பஞ்சாயத்து பண்ணுற பாலாஜின்னு தெரியும், போலீஸ்காரனை வச்சு இந்த மாதிரி குட்கா மட்கா பான்பிராக் விற்கிற பையனுக்கு புரோக்கர் வேலை பார்த்த பாலாஜின்னு தெரியும். யாரா வேட்டை ரவி, யாரா காவலன் கரிகாலன், காவலன் கார்த்தி? இந்த 2 பேரும் 2021 கொலை பண்றாங்க. ரெட்டை கொலை. கலைச்செல்வன், செங்கோட்டையர் 2 பேரும் ரெட்டை கொலை பண்ணாங்க. அந்த ரெட்டை கொலை பண்ண கொலாரப்பை கூட உனக்கு என்னடா வேலை? உனக்கு என்ன வேலை? காவல்துறை கரூர் வழக்கில் தேடனோடே போன போறோம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடிவிட கோழைகள் போல ஓடி போகல. நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு காவல்துறை வழக்கு போட்டுருச்சு. தேசிய பாதுகாப்பு சட்டம். அந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தை துணிந்து எதிர்கொண்டு 5 மாதங்கள் வேலூர் சிறையிலே மக்களுக்காக, என் மீனவனுக்காக போராடி சிறைக்கு போனவர் நான் சீமான். உங்களை மாதிரி கோழைத்தனமாக காவல்துறை தேடுது அப்படின்னு செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கோவாவுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள பல்வேறு பகுதிக்கும் தலைமறைவாகலை. திரையில் இந்த ஸ்டண்ட் கலைஞர்கள் கொடுக்கக்கூடிய துப்பாக்கியை வச்சு, போலி துப்பாக்கி, டம்மி துப்பாக்கி வச்சு சுடுறவனை, அந்த துப்பாக்கி படத்தில் நடிக்கிறவனை தலைவனாக ஏற்றவர் கிடையாது அவர். தரையில் தன் இனத்தின் விடியலுக்காக நச்சு குப்பியை நெஞ்சில் போட்டுக்கிட்டு என் மண்ணை தொட்டா உன்னை தொழுவிடான்னு சிங்களவனுக்கு எதிராக 36 வருஷம் சண்டையிட்ட எங்கள் தலைவன், உலக தமிழின் ஒரே தலைவன். அவன் பேரை உச்சரிக்கவே பயந்த காலகட்டம், அவர் பேரை உச்சரித்தாலே தடை செய்யப்பட்ட காலகட்டம். அந்த இடத்துல அவர் பயங்கரவாதி இல்லை, என் இனத்தின் தலைவன் என்று லட்சக்கணக்கான மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருப்பவர் அண்ணன் சீமான். அது உனக்கு தெரியுமா? படத்துக்கு பேனர் வைக்க விடலை, படத்துக்கு போஸ்டர் ஒட்ட விடலை,
எங்க பட போஸ்டரை கிழிச்சிட்டாங்க, எங்க பட பேனரை கிழிச்சிட்டாங்க, எங்க படத்தை தள்ளி வைக்க சொல்லிட்டாங்க, எங்க படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கிடைக்கலன்னு சொல்லி போராட்டம் பண்ணி அரசியல் செஞ்ச ஆள் இல்லடா சீமான். கூடங்குளம் அணுவில் ஸ்டெர்லைட் பிரச்சனை, 8 வழிச்சாலை, மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பனு, மீனவர் பிரச்சனை, ஆந்திரா காட்டுக்குள்ள 22 தமிழர் சுட்டுக்கொல்லப்பட்ட பிரச்சனை, காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, பாலாற்று பிரச்சனை, தமிழ்நாட்டில் இருந்த அத்தனை ஆற்றுமலை கொள்ளைக்கு எதிரான போராட்டம், கனிமவள கொள்ளைக்கு எதிரான போராட்டம், இது எல்லாத்திலும் கலந்து கொண்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பாகவே திருச்செந்தூர் கோவிலில் தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்திலையும், கரூர் பசுவீஸ்வரர் கோயிலில், மருதமலை முருகன் கோவிலில், தஞ்சை பெருடையார் கோயிலில் தமிழில் வழிபாடு நடத்த வழக்கு போட்டு வென்று தமிழை கோவரமேற்றியவர் சீமான். சேலத்திலிருந்து சென்னைக்கு 8 வழிச்சாலை போடுறங்கிற பேரில் அங்க இருக்கக்கூடிய எல்லா புராதன சின்னங்களையும் பல்வேறு கிழக்கு தொடர்ச்சி குன்றுகளையும் அழிக்க துடித்தது ஒன்றிய மாநில அரசுகள். அன்னைக்கு ஒரே ஒரு மனுஷன் தான், யாருன்னு கேட்டல, யாருன்னு தெரியாதுன்னு சொல்லல, அந்த மனுஷன் தான் 8 வழிச்சாலை போடணும்னா என் பணத்து மேலே தான் போடணும், 8 வழிச்சாலைக்கு ரோடை வெட்டுனா நான் வெட்டுவேன்னு இறங்கி நின்று அதற்கும் தேசிய பாதுகாப்பு சட்டம் வாங்கி நீ நேற்று பேசணும்ல, அதே சேலம் சிறையில் கைது செய்யப்பட்ட ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் சீமான். போய் கேளு, சேலத்தில் போய் கேளு, அந்த 8 வழிச்சாலை போட இடத்துல இந்த மக்கள்கிட்ட போய் கேளு, அந்த விவசாயிகிட்ட போய் கேளு, அவங்க சொல்லுவாங்க சீமான் யாருன்னு. நான் எங்கள் அண்ணனை பற்றி சொல்கிறத விட உங்கள் கட்சியுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் யார், ராஜ்மோகன் இருக்கார்ல, சகோதரர் ராஜ்மோகன், அவர் சொல்லியிருக்காரு, அவருடைய ராஜ்மோகன் ரிப்போர்ட்டுங்கிற சேனலில் அவர் சொல்லியிருக்காரு சீமான் யாரு, ஊயிஸ் சீமான். ஹைட்ரோ கார்பனுக்காக, மீத்தேனுக்காக, கூடங்குளம் மண்வெளிக்காக, இன மொழி பிரச்சனைக்காக, ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக, இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்காக எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கக்கூடிய தலைவன் அண்ணன் சீமான் என்று உங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சொல்றாரு. கொஞ்சம் ராஜ்மோகன்ட்ட ஒரு சொம்பளை வாங்கி குடிடா. எனக்கும் மாண்புமிகு மரியாதைக்குரிய அமைச்சர் விஜய் பாலாஜின்னு சொல்லதான் ஆசை. மாண்பு இருப்பவங்களுக்கு மாண்பு காட்டலாம், மரியாதைக்குரியவங்களுக்கு மரியாதை காட்டலாம். உங்களோட மாண்பு இருக்கா? அவ்வளவு நக்கல் இல்லையே, அவ்வளவு திமிர் இல்லையா? சீமான் கேட்டது கேள்வி என்ன, பத்திரிகையாளர் எழுப்பிய கேள்வி என்ன? சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி பக்கத்தில் ஒதியத்தூர் கிராமத்தில் 5 ஆண்டு காலமாக புரட்சியாளர் இந்திய நிலத்தில் ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி குற்றப்பரம்பரை சட்டம் வருகிறது, குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக பேசிய பெருமகன், இன்றைக்கு பெண்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதற்காக பேசிய பெருமகன், இப்படி பல்வேறு யாரெல்லாம் தாழ்ந்த நிலையில் இருக்காங்களோ அத்தனை பேருக்குமான குரல் கொடுத்த பெருமகன். இன்னைக்கு இடஒதுக்கீடு கிடைத்து நாம் எல்லாம் படித்து பட்டம் பெற்று மேலே போயிருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு காரணம் அண்ணல் அம்பேத்கர். அப்படிப்பட்ட அண்ணல் அம்பேத்கரை சாதிய பார்வையோடு பார்த்து அம்பேத்கர் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்தது போல ஒரு சிலை ஒதியத்தூர வச்சுட்டாங்க. ஏன் அம்பேத்கர் கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாதா? அம்பேத்கர் கால் மேலே, ஏன்னா அம்பேத்கர் அவர் கால் மேலே தான் அவர் கால் போட்டு உட்காந்துருக்காரு, வேற யார் மேலேயும் போட்டு உட்காரலையே. அது ஒரு சிலை. அவர் எப்படி உட்கார்ந்துற போல அப்படியே ஒரு சிலை, ஒரு கோட் சூட் போட்டு படத்தில் நான் நீ கோட் சூட் போடக்கூடாது, போடுவேண்டா, கால் மேலே காடு போடணும், அப்படி தான்டா போடுவேண்டா அப்படின்னு வச்சா நம்ம ரசிக்கிறோம், கொண்டாடுறோம். ஆனால் இதே சிலையா அண்ணல் அம்பேத்கர் கால் மேலே காட்டு போட்டு உட்கார்ந்தா அந்த சிலையை வைக்கக்கூடாது என்று ஒரு தரப்பு எதிர்ப்பு தெரிவிக்குது. சரி, ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்களில் அந்த சிலையை திறக்க முடியல, ஏன்னா 2 சமூகத்துக்கும் பதட்டம் ஏற்பட்டக்கூடாது. நீங்கள் தான் மதசார்பற்ற சமூக நீதியாச்சே, அண்ணல் அம்பேத்கர் உங்கள் கொள்கை தலைவராச்சே, நியாயம் எப்படி என்ன பண்ணியிருக்கணும்? இதே பாலாஜி போய் திறந்திருக்கணும், இல்லை சேலத்துடைய பொறுப்பு அமைச்சர் போய் திறந்திருக்கணும், இல்லை தமிழக முதலமைச்சர் விஜய் அண்ணல் அம்பேத்கருக்கு புத்தகம் வெளியிட்டா வந்து ஆத்துன்னு ஆத்துறீங்க. ஆதவர்ஜன அம்பேத்கருக்காக புத்தகம் வெளியிட்ட ஸ்பான்சர் பண்ணுறாரு. அந்த அண்ணல் அம்பேத்கர் கொள்கை தலைவராக ஏற்றுச்சிங்க. அண்ணல் அம்பேத்கருடைய வருவியில் மதசார்பற்ற சமூக நீதின்றீங்க. அப்போ ஒதியத்தூர் சிலை திறக்கப்பட்டால் கலவரம் ஏற்படும் ஒரு கும்பல் நிற்குது. அங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த சிலையை திறக்கிறாங்க. கேட்டால் அது வந்து நீர்நிலை புறம்போக்கில் இருக்குது. ஏண்டா டேய், இந்த நாட்டுக்கு சம்பந்தமே இல்லாமல் சினிமா நடித்த பல பேர் ஜெல்லாம் நாட்டில் இருக்குது. அதெல்லாம் என்ன புறம்போக்கில் இருக்குது? மெரினாவில் யார் எந்த நிலம் அது? இல்லை எவன் அக்கௌண்ட் நிலம் அது? அம்பேத்கருக்கு செலவு வைக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் செலவு வைக்கலாங்க, தமிழ்நாடு முழுக்க வைக்கலாம். யாருக்கு சம்பந்தம் இல்லாதவன் செல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது, அதுக்கெல்லாம் செலவு வைக்கலாம். ஆனால் அம்பேத்கர் சிலை வைக்கக்கூடாது. அப்படி அம்பேத்கர் சிலை வைப்பதற்கு பிரச்சனை வரும்போது முதல்ல போய் நின்றுக்க வேண்டியது தாவேக்கா, விஜய் நின்றுக்கணும், உங்கள் கட்சிக்காரங்க நின்றுக்கணும், உங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் நிற்கணும். ஆனால் சீமானவர்கள் நின்று அந்த சிலைக்கு திறப்பதற்காக அறிக்கை வெளியிட்டா அந்த அறிக்கையில் தப்பு இருக்கா? அவர் அம்பேத்கர் சிலையை திறக்கக்கூடாதுன்னு சொன்னாரா? திறக்கக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் கேட்கலாம், யார் இந்த பாலாஜி கேட்கலாம். சீமான் சொன்னது அம்பேத்கர் சிலையை திறக்கணும். அம்பேத்கர் என்பவர் பொதுவான தலைவர், அவர் ஒரு இந்தியா முழுமைக்கான தலைவர், ஏன் உலகத் தலைவர்.
என்று அவர் என்னென்ன செஞ்சிருக்கார் என்பதை பட்டியலிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். அந்த அறிக்கை அடிப்பில் தான் பத்திரிகையாளர் கேள்விக்கிறாங்க. அதற்கு தான் திமிர்த்தனமாக, ஆணவத்தனமாக, எகத்தாளமாக, நக்கலா சீமான் எனக்கு யாருன்னு தெரியாது, ஒரு எம்பி எம்எல்ஏ யாராவது இருந்தால் என்னை வந்து பேச சொல்லுங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் இங்கே ஒரு எம்பிகிட்ட பேசுனீங்களா, எம்எல்ஏட்ட பேசுனீங்களா? உங்கள் கட்சியில் யாருமே கிடையாது. நீங்கள் தொடர்ச்சியாக கேள்வி கேட்டீங்களா திமுகவை நோக்கி, மற்ற கட்சியை நோக்கியும். இப்போ அவங்கெல்லாம் எம்பி எம்எல்ஏ இருந்தால் மட்டும் தான் பேசணும், மற்றவங்களாம் பேசக்கூடாது. எம்பி எம்எல்ஏ இருக்க கட்சி மட்டும் தான் பேசணுமா? சாகும் வரைக்கும் 80 வருஷ அரசியல், 80 வருஷ அரசியலில் 101 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். கடைசி வரைக்கும் கேள்வி கேட்டார். நல்ல கண்ணு வெல்லவே இல்லை. அவர் எம்பி ஆகலை, எம்எல்ஏ ஆகலை, அமைச்சர் ஆகலை, என் கவுன்சில் கூட ஆகலை. நல்ல கண்ணு நீங்கள் வந்து எம்பி எம்எல்ஏ ஆகலை, நீ எம்பி எம்எல்ஏ ஆகிட்டு பேசுங்க அப்படின்னு பேசினா எவ்வளோ கேவலமாக இருக்கும். ஒருவர் தோற்று போவதனாலேயே, அவர் வெல்லவில்லை என்பதனாலேயே, அவர் எம்எல்ஏ ஆகலை, எம்பி ஆகலை என்பதற்காகவே அவன் கேள்வி கேட்கக்கூடாது என்று சொல்வது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளோ பெரிய ஜனநாயக துரோகம். நீங்கள்லாம் நடுநிலை பேசுகிறீங்க. நீங்கள்லாம் வந்து மதசார்பற்ற சமூக நீதி என்னெல்லாம பேசுகிறீங்க. என்ன கருத்து பேசுறதுக்கு தாவேக்கா உரிமை இருக்குது? நீ முட்டை, நீ கவுன்சிலர் கூட ஆகலை, நீ எம்எல்ஏ கூட ஆகலை, நீ எம்பி கூட ஆகலை, நீ வந்து அமைச்சர் கூட ஆகலை. அப்போ எம்பி, எம்எல்ஏ, கவுன்சிலர் இவன் ஆனவன் தான் பேசணும், மற்றவன் யாருமே கேட்கக்கூடாது. இதுக்கு பேர் இது ஒரு தீண்டாமை. எங்களை கேட்கணும்னா எங்கள் ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். என்ன உங்கள் ஸ்டேட்டஸு? என்ன உங்கள் ஸ்டேட்டஸு? தம்பி, உங்கள் தலைவர் சொல்லுவார்ல, வாழ்க்கை ஒரு வட்டம், தோக்கிறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். இன்னைக்கு நீ மேலேருந்து ஆடுற, இதுவரைக்கும் வேலேருந்து ஆடினவன என்ன ஆனான்னு பார்த்தல. எப்பேற்பட்ட கொம்பாதி கொம்பன்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள மண்ணுக்குள்ளே போயிட்டான். கோடான கோடி வச்சிருந்தா மண்ணுக்குள்ளே போயிட்டான். நீங்களாம் ஏமாத்துறோம். காற்று அடிக்குது, பறவையும் பறக்குது, காகிதமும் பறக்குது. காற்று நின்னவர் தான் தெரியும் எது காகிதம் எது பறவைன்னு. நீங்கள் காகிதம் வெறும் என்ன காகிதம்? குப்பை காகிதம். சரி, எம்பி எம்எல்ஏ தான் கேள்வி கேட்கணும். யார? நம்ம அமைச்சர் பாலாஜியை. எம்பி எம்எல்ஏ கேள்வி கேட்கணும்னா சட்டசபைக்குள்ளே நீங்கள் போவீங்கல்ல. இப்போ ஜவுளித்துறையை பற்றி எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் கேள்வி கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்னத்தை நீங்கள் அறுத்து தள்ளுறீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம். இது வரைக்கும் இந்த ஜவுளித்துறைலாம் லிஸ்ட்டில் வைக்கலை. சரி, என்னென்ன பண்ணுறாங்கன்னு இந்த லிஸ்ட்டில் எடுத்துட்டேன். ஜவுளித்துறை லிஸ்ட்டில் இருக்கு. நீ உன் ஜவுளித்துறையில் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நகர்வையும் ஒவ்வொரு நாளும் அப்டேட்டு. நீ யார் யார்கிட்ட என்னென்ன பண்ணுற, நீ எங்கெங்கே இது பண்ணுற, உனக்கு ஒரு வாட்சிங் போடுறேன், நீ பண்ணிரு, நீ வாங்கிரு பார்ப்போம். என்னைய மீறி நீ ஒத்த பைசா காசு எவனையாத்தையும் வாங்கிரு. உன்னைய வாட்ச் பண்ணி உன்னைய வந்து நீ என்னென்ன பண்ணுறது தான் முழு நேர வேலையை, சாட்டையினுடைய எக்ஸ்க்ளூசிவ் வேலையை. நீ யாருன்னு கேட்டல, சீமான் யார் அப்படின்னு கேட்டல, சீமான் தம்பிகள் யாருன்னு உனக்கு காட்டுறோம். ஏதோ ஒரு 4% கட்சி, ஒரு 20 லட்சம் பேர் இருக்காங்க. ஏதோ தமிழ் தேசியம், தமிழர்னு பேசுவாங்க. ஏதோ இன மொழி பிரச்சனை வந்து நிற்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா? எல்லா காவல் நிலையத்திலையும் எங்கால் இருக்கான், எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமத்துலையும் எங்கால் இருக்கான், நேதாஜி மார்க்கெட்லேயும் எங்கால் இருக்கான், பூக்கடை பக்கத்தில் எங்கால் இருக்கான், ஃபேன்சி ஸ்டோர் பக்கத்தில் எங்கால் இருக்கான். உனக்கு புரியும் எங்கால் இருக்கான். இந்த கரிகாலம் அந்த காவலன் கார்த்தி, வேட்டரவி அந்த டீமுக்குள்ளேயும் எங்கால் இருக்கான். சரியா? எந்த போலீஸ் ஸ்டேஷனில் யாருக்கு எவ்வளோ கொடுத்து என்ன பண்ணீங்க, வழக்குகளை போக்குவதற்காக, வழக்கு எடுக்குவதற்காக என்ன பண்ணீங்க, எல்லாத்தையும் எடுத்து அனுப்புகிறேன். மொத்தமாக எடுத்து யாருக்கு அனுப்பணுமோ அங்கே அனுப்புகிறேன், எங்கே செக் வைக்கணுமோ அங்கே செக் வைக்கிறேன். அவ்வளவுலாம் உங்களுக்கு வந்து அவ்வளவுலாம் ஒன்றும் இல்லையே தம்பி பாலாஜி. மரியாதையாக நடந்துக்கணும், மரியாதையாக கற்றுக்கணும். அரசியல் என்பது கொள்கை முரண் தான். தாவேகா தலைவர் விஜயின் மீது, தாவேகா மீது கொள்கை முரண். விஜய்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது, விஜய்லாம் ஒரு ஆளே கிடையாது, விஜய்லாம் அவர் ஜெயிக்கிற வரைக்கும் ஜெயிச்சிட்டாரு, முதலமைச்சர் ஆகிட்டார். முதலமைச்சருக்கான மரியாதையை கொடுக்கணும். சரி, அந்த ஆட்சி நடத்தட்டும், நல்லதாக நடத்தட்டும், தப்பாக இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் அதை விட்டுட்டு உங்களை மாதிரி திமிர்த்தனமாக, எகத்தாளமாக, நக்கலாக, அது ஒரு சாதாரண பேச்சாளர் பேசிடலாம். ஒரு அமைச்சர், அது ஒரு பொறுப்புள்ள அமைச்சர், ஒரு ஜவுளித்துறையினுடைய அமைச்சர், இவ்வளோ பொறுப்புகளை வச்சுருக்கீங்க. இவ்வளோ பொறுப்புகளை வச்சுக்கிட்டு ஒரு கட்சியின் தலைவர் வந்து ஏளனப்படுத்துவது போல், இழிவுபடுத்துவது போல், இப்படித்தான் உங்கள் தலைவர் உங்களுக்கு சொல்ல சொல்லியிருக்காரா? சீமானை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுங்கள், சீமான் கட்சியை வந்து அப்படி அசால்ட்டாக இது பண்ணுங்கள், இழிவுபடுத்துங்க அப்படின்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரா? சரி, எவ்வளோ நாளைக்கு நீங்கள் ஆடிடுவீங்க? ஒரு 5 வருஷம் ஆடுவீங்களா? சரி, 10 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் ஆடிடுவியா? அதுக்கப்புறம் நீ விட மாட்டாயா? மக்கள் பிரச்சனைக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. மக்கள் பிரச்சனைக்கு சீமான் போராடும் போது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். தமிழ்நாட்டில் கத்தின்னு ஒரு படம், 138 அமைப்புகள் சேர்ந்து அந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது. ஏன்னா அந்த படம் வந்து சிங்களவனுடைய நண்பனாக இருக்கக்கூடிய லைக்கா மொபைலுடைய தயாரிப்பு என்று ஒரு செய்தி பரப்பப்பட்டு ஒட்டுமொத்தமான தமிழ் அமைப்புகளும் அந்த படத்தை எதிர்க்கும் போது ஒரே ஒரு நபர் தமிழில் நடித்த படம்
என் தம்பி நடித்த படம். படத்தின் கருத்தை தான் பார்க்கணும். படத்தை யார் தயாரிச்சாங்கன்னு சொல்லி கத்தி படத்துக்கு ஆதரவாக நின்னது கூட உங்களுக்கு தெரியாதா? மெர்சல் படம் வந்த பொழுது இதே போல இந்த உயிர் சீமான்னு கேட்ட ஒரு நபர் அந்த படத்துக்கு எதிராக மொத்தமாக ஜோசப் விஜய் நடித்த படம், இது வந்து ஜிஎஸ்டிக்கு எதிராக பேசுது, பண மதிப்பிற்கு எதிராக பேசுன்னு சொல்லி அந்த படத்தை முடக்கணித்த பொழுது அந்த படம் ஒரு தமிழனுடைய படம். படத்தினுடைய கருத்தை பாரு. படம் அவன் ஜோசப்போ யூசுப்போ சங்கரசுப்போ அவன் தமிழன் என்று மெர்சல் படத்துக்கு நின்னதும் அதே சீமான் தான். அதுவும் உனக்கு தெரியாதா? சர்க்கார் படம் வந்தபோது இதே அதிமுக பிரச்சனை பண்ணிச்சு, பேனரை கிழிச்சிச்சு, டிவியை உடச்சிட்டீங்க, படத்தில் இலவசத்தை உடச்சிட்டீங்கன்னு சொல்லி. அப்பொழுதும் அந்த சர்க்கார் படத்துக்கு ஆதரவாக குரல் எழுப்பியது அதே நீ யாருன்னு கேட்டல, தெரியாதுன்னு சொல்லல, அதே சீமான் தான். ஏன் காவலன் படத்துக்கு திமுக காலத்தில் எதிர்ப்பு கொடுக்கும் போதும் என் தம்பி விஜய ஒரு தேல் மாதிரி இருந்தான், ஒரு அவனுக்கு கொட்டி 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 வச்சு அவனுக்கு கொடுக்க முழக்க வச்சுட்டாங்க, இன்னைக்கு அவன் புலியா மாறி நிற்கிறான் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே இதே விஜய்க்கு பேசுனதும் அண்ணன் சீமான் தான். காவலன் படம் தொடங்கி கத்தி படம் தொடங்கி சர்க்கார்லேருந்து மெர்சல்லேருந்து எந்த படத்துக்கு பிரச்சனை வந்தாலும் முதல் ஆளாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த விதமான உதவிகளின் நாடாமல் குரல் கொடுத்தது அண்ணன் சீமான் தான். அது கூட உனக்கு தெரியாதா? அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் குடபிடிப்பாங்கிற மாதிரி தகுதியும் தராதரமும் குறைந்தபட்ச அரசியல் தெளிவும் புரிதலும் இல்லாத உங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைச்சா என்ன ஆகும் என்பதற்கு இந்த பாலாஜி ஒரு சான்று. பேருக்கு முன்னாடி நான் எங்கள் அப்பா பேரை போட்டிருக்கேன், பேருக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவங்க அப்பா பேரை போட்டிருக்காரு, பேருக்கு முன்னாடி அடையாளம் இல்லாமல் நடிகனுடைய பேரை போட்டிருக்கேன். உனக்கெல்லாம் இவ்வளோ நேரம் பேசுனதே வேஸ்ட்டு. ஏன்னா நீ ஒரு வேஸ்ட்டு, உன் கட்சி ஒரு வேஸ்ட்டு. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து